ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவ் டே வரப்போகுது அப்படின்னா, ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்ல வீடு கிளீனா இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம்ல. 1 மந்த் முன்னாடிலருந்தே இந்த ஓணம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் 1 வீக் ரொம்ப ஹெக்டிக்கா கிளீனிங் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். ஆனா கிளீன் ஆகவே ஆகாது. ஆனா அந்த ஃபெஸ்டிவ் டேவோட முந்தின நாள் நல்ல ப்ரொடக்டிவா இருக்கும். வேலையெல்லாம் அழகா முடிஞ்சு, அந்த எண்ட் ஆஃப் த டே ரொம்ப லேட்டா தான் தூங்குவோம். ஆனா வீடு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறப்போ ஒரு திருப்தி கிடைக்கும்ல. அதோட சுகம் வேற இல்ல. அதாவது 1 மந்த்துக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டோம். இந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து படிச்சு அத்தனை பேப்பரையும் கிளியர் பண்றப்போ ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த ஃபீல் தான். இதெல்லாம் எப்படி பண்ணி முடிக்க போறோம் அப்படின்னு யோசிக்கிறப்பவே என் அம்மா என் சிஸ்டர் வந்துட்டாங்க. வந்து ஒரு நாள் முன்னாடியே எல்லாமே கிளீனிங்க்குலாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறப்போ கிடைக்கிற ஹெல்ப், அந்த கரெக்டான டைம்ல கிடைக்கிற ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை ஜாஸ்தி, வெயிட் ஜாஸ்தி. எல்லாரும் இங்க ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஆனா, தக்க சமயத்துல ஹெல்ப் பண்றவங்கள நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம். அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருந்தாலும் சரி, நமக்கு இவங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்ற மாரி நம்ம மைண்ட்ல இருக்கும். எனக்கு அந்த மாரி தான். ரொம்ப ஹெக்டிக்கா குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறப்பவே, அவ்ளோ பிஸி ஸ்கெட்யூலையும் ஓரமா வச்சுட்டு என் சிஸ்டர் வந்து நைட்டெல்லாம் உட்காந்து டீய குடிச்சு குடிச்சு வேலை பார்த்தாங்க. எல்லாம் முடிச்சு தூங்குறதுக்கே 3 மணி ஆயிருச்சு. ஆனா காலையில 6:00 எந்திரிச்சா தான் எனக்கு ஓணம் சத்யா ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். தூக்கம் சரியா இருக்க போறதில்ல தான். ஆனா நெக்ஸ்ட் டே ஓணம் எனக்கு ரொம்ப ஜாலியாவே இருந்தது. ஏன் உனக்கு இவ்ளோ ஓணம் பிடிக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். ஓணத்துல ஸ்பெஷலே இந்த சத்யா சாப்பாடு தான். சத்யா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் குடுத்துட்டு, எல்லாரும் "ஹெலன் சத்யா சூப்பர்" அப்படின்னு சொல்றது கேட்கறதே ஒரு போதையா இருந்தது எனக்கு. என்ன மாதிரி எந்த ஃபெஸ்டிவல்க்குலாம் நீங்க எக்ஸைட்டடா இருப்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, பேசலாம்.